2026 யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா விஜய்க்கு தான் போடுவோம். விஜய்கா? கண்டிப்பா எதனாலமா? கண்டிப்பா. ஏன்னா ஒரு 20 வருஷமா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர் தான் மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணிருக்காங்க. புதுசா ஒருத்தர் உள்ள வரும்போது எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்து தானே பார்ப்போம். அந்த ஒரு வகையிலயும் மக்களுக்கு நல்லது பண்ணுவார் ஒரு நம்பிக்கையிலே அவர் கொடுக்கணும். ஓகே, புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா வந்திருந்தாரு இல்லையா, சீமான் அண்ணன். அவரு ஏன் ஓட்டு போடக்கூடாது? ஆரம்பத்துல அவருக்கு ஓட்டு போட்டு தான் நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் அவர் பேசின விதம், அவர் அணுகிற விதமும், அவர் எப்படி சொல்றது, அவர் நடந்துக்கிற விதத்துல பார்த்து அவர் ஓட்டு போட தோணலைங்க. என்ன அப்படி நடந்துக்கிட்டாரு என்ன சொல்ல முடியுமா? அவரே தான் விஜய் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அப்புறம் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு. அதனால தான் அவருக்கு ஓட்டு போட போறது நான் வரேன். ஒரு காலத்துல நானும் அவருக்கு ஓட்டு போகணும் தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் பேசின விதத்தை வச்சுதான் தெரிஞ்சது அவருக்கு எப்படி அவருக்கு ஓட்டு போட முடியும் அப்படின்றது ஒரு இது. அது இல்லாம 15 வருஷமா எலெக்ஷன்ல நிக்கிறேன்றாரு. நின்று இது வரைக்கும் ஒரு சீட்டு கூட வாங்கலையே. அதனாலதான் எங்களோட கேள்வி. ஓகேமா, இப்ப 2026 தேர்தல மிகப்பெரிய போட்டியாளர்கள் போட்டிடுறாங்க. காசு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, அதிக லெவல கொடுப்பாங்க அப்படின்றாங்க. மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதை பத்தி நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இப்ப காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. வாங்கின காசு அவங்க என்ன பண்றாங்க? அந்தந்த தொகுதிக்கு எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்களா? அது எனக்கு கேள்வி. அந்த தொகுதிக்கு அவங்க பண்ணலன்ற போது ஓட்டுக்கு காசு வாங்கணும் அப்படின்றது நான் இப்ப அது அது அப்போ சரியா தப்பான்னு தெரியல. ஆனா இப்ப கேட்டா நான் அது சரின்னு தான் சொல்லுவேன். காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது கண்டிப்பா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறேன். காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது நல்லது நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அதுதான் கரெக்ட்னு நினைக்கிறேன். என் ஓட்டு விற்கிற மாதிரி அதெல்லாம் என் ஓட்டு போறேன். என் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நான் போட்டது அதுக்கப்புறம் என்னோட தொகுதிக்கு என்ன பண்றாங்க, அதுதான் என்னோட கேள்வி. ஓகே, வாக்குறுதி கொடுத்துட்டு செய்யாம போயிடுறாங்க இல்லையா? வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, எத்தனை வாக்குறுதிக்கு அப்புறம் நிறைவேற்றாம போயிருக்கு. அதுதான் நாங்க கேக்குறோம். அப்ப நீங்க செய்யாத போது நாங்க என்ன பண்ண முடியும்? ஓட்டுக்கு தான் காசு வாங்க முடியும். காசு வாங்கிட்டு ஓட்டு போறது நல்லதுன்றீங்க. நான் ஆதரிக்கல, ஆனா நடைமுறைக்கு அது நல்லதுன்னு சொல்ல வரோம். காசு இல்ல யார் காசு தராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற என்ன போடணும்னு நினைக்கிறீங்களா? ஓட்டு போட்ட மக்களுக்கு எல்லாம் உண்மையா இருக்காங்களா? ஓட்டு போட்ட மக்களுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் உண்மையா இருக்காங்களா? இல்ல. அப்ப மக்கள் மட்டும் எப்படி உண்மையா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, அதனால மாத்தி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, இப்ப திமுக காரன் ஒருத்தன் காசு கொடுக்குறாரு, அப்புறம் அவர் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? அதை யார் ஓட்டு போடணுன்றது அவங்க தான் முடிவு பண்ணல. நீங்க உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் கொடுத்து திமுக ஓட்டு போட்டுன்னு சொல்றோம், நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியுங்க. டிவிக்கு தான் வரும். விஜய் வந்தாக்கா ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, அரசியல் புரிதலே இல்ல அப்படின்றாங்களே, அதை பத்தி நினைக்கிறீங்க? அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இப்ப அவர் யாரும் ஃபாலோ பண்றாரு, பெரிய பெரிய புள்ளிகளை தான் அவர் ஃபாலோ பண்றாரு. அப்படின்ற பட்சத்துல அவர் கண்டிப்பா அவங்களோட கைடன்ஸ் அவர் கண்டிப்பா நல்லா பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம். கூத்தாடி எல்லாம் அரசியலுக்கு என்ன சாதிக்க போறான்றாரு. இதுக்கு முன்னாடி அரசியல் வந்தாலும் கூத்தாடிங்க தானுங்க. ஓகே, யாரெல்லாம் அப்படி வந்திருக்காங்க சொல்லுங்க? எம்ஜிஆர் வந்திருக்காங்க, ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்க. எங்க கலைஞருமே அவர் ரைட்டர் தானுங்க, சினிமா ரைட்டர் தானுங்க. அப்புறம் என்னங்க? இல்ல, அவங்களாம் சாதிச்சவங்க. ஓகேங்களா, சாதிச்சவர் தானுங்க. ஓகே, ஆனா சினிமால சாதிச்சாரு, அரசியல சாதிக்கணும் இல்லையா? வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுத்தா சாதிப்பாங்க. வாய்ப்பு கொடுக்காமலே சொன்னா எப்படிங்க? சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றிப்பா.